அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். வந்த பெண்கள் அவ்வளவுதானே. ஒதுங்கு ஒதுங்கு ஓடி வாமா. அண்ணா வணக்கம் அண்ணா. சரி அம்மா வணக்கம் சொல்லிட்டு போடு. ஏன் வச்சுங்க 25,000 இல்ல எவன் போண்டா தாலி என்னடா போய் தாலி நான் அண்ணான்னு சொல்லிட்டா வர கம்யூனிட்டி காப்பா 25,000 ஒரு சவரம் என்ன என் ரேட்டு தெரியுமா? இன்னைக்கு வந்து 60,000 ரூபாய் ஒரு சவரம். அதுக்கு என்ன 25 சவரம் எவன் போண்டா தாலியா இருக்குச்சா? இதெல்லாம் கேட்டு புரியும். நீ பாட்டுங்க அண்ணான்னு கூப்பிட்டுதாப்பா. என்ன பாப்பா நான் கவனிக்கவில்லையே. என்ன முழுவாதுக்குறேன் பாவி. எனக்கு என்ன கல்யாணமே ஆகலடா. கல்யாணம் வச்சே குழந்தை வாங்கிக்கினியா? காலம் மாறி போச்சுடா. 2024 நிலத்தை பட்டா பண்றதுக்கு முன்னே சேடு ஓட்டி கடாசுறாங்க பாவி. நான் கயித்துல தாலில நான் வயித்துல நான் புள்ளைய வாங்கிருப்பேன்னா யாரா என்ன முன்ன போட்டு பிள்ளை காரி துப்புவாங்க. துப்ப மாட்டான், முன்னாடியே துப்புவான். இது போல வாங்கின்னு வந்தான். ஆனா உனக்கு ஆம்பளை குழந்தை தான். எப்படி சொல்ற? பொம்பளை குழந்தை சப்பியா இருக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க ஆயா பிசுத்தி என்ன கூட்டு போய் வாய் மூடு. என்ன பொம்பளை குழந்தை வருது ஆம்பளை போவாங்க. எங்க ஆயா கண்ணு தெரியாது, அதனால என்ன கூட்டு போவோம். நான் தான் போய் விசு போட்டுங்க அடிப்பேன். என்னடா ஆடு மாடு வலியே தெரியாது. நாங்களாம் தெய்வம் மாரி. நீங்க ஆமா உனக்கு குழந்தை பிறந்து அங்க போவா. நான் ஹாஸ்பிடல் போயிட்டு டாக்டர் ரெடியா உட்கார்ந்து இருப்பான் கத்தி வச்சுக்கணும். எதுக்கு? கோவா 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 கோவா. ஒரு குழந்தை கூட ஆஸ்பத்திரி போய் வைங்க பாக்கலப்பா. எல்லாம் ஆபரேஷன். அதுதான் எங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்காது. உங்களுக்கு வலிக்காது. 10 மாசம்னா எங்களுக்கு தான் வலிக்கும். ஏன் உங்களுக்கு வலிக்குது? நீங்க தண்ணி எடுக்க மாட்டீங்க, நாங்க தான் எடுத்து நாளைக்கு கிடக்கணும். நிறைய பேர் மாறி போட்டான் பாப்போ. நீங்க ஆண்டவன் படைப்புல அதாவது வச்சுக்கிறான். அதாவது கால்களை ஏத்திட்டு அதுக்கு மாறி என்ன பண்றது? கால்களை குறைச்சதுக்கு அதுனா காலுகளை கரெக்டா குத்து மாதிரி அப்படியே கரெக்டா சொல்றேன். தாவல் தான் அதிகமா அந்த பால் மாதிரி விட்டுதுங்க. சரி பரவாயில்ல. போய் நீங்க மாறினா நாங்க பொறுப்பாகும். அவர் இலவசம் வந்துக்கிறார். அதனால நாட்டிய பிரமாதமா அவர் அந்த பக்கம் திரும்பி பாத்துறாத. ஏன்னா அவர் ஜட்டி மேலே போட்டுன்னு இருப்பாரு. அது என்ன அது மாடல்? அது ஜட்டி மேல போறது மன்னர் பரம்பரெல்லாம் மேல போடுவாங்க. அவங்க கிட்ட நீ இருக்கிற நீ போடுறதா அந்த மாதிரி? நான் வேலைக்காரன், நான் மேல போடக்கூடாது. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால உள்ள போட்டுங்கிறேன். அவங்க யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனா வெளி போட்டு திரும்பி காட்டுறாங்க. எங்க கிட்ட ஜட்டி இருக்குது. சில பேர் பாரு நேக்க கூட கை பேசும்போது அந்த கைங்கெல்லாம் நம்ம போட்டு காரணம் வச்சு இல்லாத கம்யூனிட்டி எவ்வளவு துண்டு போட்டுக்கலாம் பாக்கலாம். இவன் எப்படா சம்பாதிச்சிருப்பான் கேள்வி கேட்பான். அதான் சரி இருக்கட்டும். நீ ஆடு நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பாத்துக்குவா. நதியோரா நாடதா
என்ற ஊதுவத்தி மனதார வந்து நிக்குது. நீங்களும் இன்று போல என்ற மனதார ஊதுவத்தி. சரிங்க ஊகா. அண்ணா என்ன மனசார வாழ்த்துங்க. நல்லா இருமா. சரிங்க அண்ணா. 16 பெற்று பெருவாழ் வாழ வேண்டும். வாழ்க அண்ணா. ஏன் எட்ட போற கிட்ட வாயா? ஏன் கிட்ட வர சொல்றீங்க? ஏன் பெருமாக்குதா? ஆஹா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல பயம் வந்துச்சு உனக்கு. இனிமே கிட்ட போக கூடாதுறான்னு. போமா. சரி பரவாயில்ல இருக்கட்டும். என்ன இளவரசர் வந்துக்கிறாரு. வந்துட்டாரா? என் ஜாமானுக்கிறார். என் ஜாமானா? நாட்டில் சிறப்பா இருக்கணும். என் ஆடிட்டு இன்னும் ஒரு நாள் கேளு, நான் வாங்கி தரேன். கண்டிப்பா தருவீங்கல்ல? கண்டிப்பா. ஏமாத்தலாம் கூட. ஆட்டு கேளுமா. பூஜைக்கு வந்த மலரேவா, அந்த பத்மதி மிஞ்சி விட்டாய். அந்த சாவித்திரி நீ சாவடிச்சு விட்டாய். வண்டியார் பாய் தாண்டி போயிட்டேன். ரொம்ப தாண்டி. அவள பிரமாதமா அண்ணமா அருமாச்சு. அவள சொல்றேன். வெயிட்டுக்கு நல்லா சாப்பிடு. நல்லா துண்ணு. நல்லா தான் சாப்பிடு. நாக்கு பூசி மேரிக்கிற. ஐயோ. திடீர்னு காதுக்கு தச்சாங்க போய் விந்துரு போல. ஒண்ணா ஆகாது. நான் சொல்றது கேளு. கலகா உண்ட கண்ணா முன்னானு மூச்சு ஒன்று வாங்கி சாப்பிடு. அப்பதான் உடம்பு பெருக்கும். வாங்கி வந்து கொடுத்தா பரவாயில்ல. யாரு நீ தாண்டி எல்லாருக்கும் வாங்கி வந்து கொடுப்பா. நீ வாங்கி தூண்டுறிய. நீங்க ஒரு நாள் குத்துட்டு எதனா பண்ணி நடக்காத. அண்ணா ஒரு நாளாவது உங்க கை பக்கத்துல. அது நான் வாங்கி தரேன்டியா. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா நீ வாங்கி குத்துட்டு நீயே இது பண்ணாத. சரிண்ணா. நீயே வாங்கி துண்ணு. அப்படியா? சரி கண்டிப்பா இனிமேல் வாங்கி குத்துட்டு இதெல்லாம் பண்ணா புத்தம் போவோம். கண்டிப்பா இனிமேல் சாப்பிடுறேன். சாப்பிடுனா சரி போய் ஏடிஎம் எடுத்து போ. ஏடிஎம்லயா? ஆமா. அந்த ஏடிஎம் எப்படி கார்டு சர்வருக்கு? கார்டு இப்ப சொருவி எடுக்கணுமா? அப்படிதான் சொருவணுமா? ஆமா. இது வரைக்கும் நான் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணதே கிடையாது. நீ கார்டு இல்ல யூஸ் பண்ண மாட்டே. நீயே யூஸ் பண்றீங்க. எனக்கு ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுங்களா? என்ன வேணும்? இல்லன்னு மட்டும் சொல்ல மாட்டீங்களா? என்ன வேணும் கேளு. இதுதான் இல்லன்னு சொல்லிட்டீங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டேன். மோ கேளுமா வாய்ப்பு எங்க தட்டா. எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் சாப்பிட்டீனே போ. ஐயோ. வேற என்ன வேணும்? அதெல்லாம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டா. சாப்பிட்டேன். இது வரைக்கும் அதெல்லாம் நான் என் வாழ்நாள்ல சாப்பிட்டதே அப்ப கிடையாது. என்னதான் வேணும் உனக்கு? ஒரே ஒரு பொருள் மட்டும்தான். என்ன கேளு. அதான் ஐஸ்கிரீம். வேணாம் வேணாம். நீ பாட்டு பாடுற பொண்ணு தொண்டை கட்டும். வேணாவா? வேற எதனா கேளு. சரி லாலிபாப்னா வாங்கி கொடுங்க. உன்னால சப்புத்தே கேக்குற நீ. வேற என்ன கேக்குற? ஹலோ, நான் இதெல்லாம் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது. யாரு? புதுமையா கேக்குறேன். நீ சாப்பிட்டதே இல்ல. ஒரே ஒரு முறை வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடுவேன். சாப்பிட்டு போகணும். சாப்பிட்டு ஏற்கனவே மூக்காச்சின்னு பேசுங்க. சாப்பிட்டு போகணும். இல்லனா குச்சி ஐஸ்னா வாங்கி கொடுங்க. 3 சப்பத்து தாண்டியா
வேற என்ன ஒரு கம்பர் கட்டு கலகா ஒன்று அப்படி கேள்வி வாங்கி தரேன். சரி எல்லோரும் 2 நேரம் இருக்கு. எல்லாம் தானே என் பேக்ல வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆச்சு போயிடுக்கோ. ஒரு வாரமா? ஆமா. நிறைய ஜிப்லாம் டைட் ஆயிட்டு இருக்குமே. மேல இங்க ஆட்டி கார்டு ஓபன் ஆகும். அப்படியே ஓபன் ஆகலனா என்ன தடவிட்டு ஆட்டி கார்டு ஓபன் ஆகும். அப்படியே ஓபன் ஆகலனா ஒரே ஒரு கால் போடுறேன். கால் போடு. நான் வந்து என்னடா போடுறேன் பாரு. போடியா பாரா. வராளுங்க இன்னொரு. அதிதியா. ஹலோ 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 ஏங்க என்னங்க நான் வந்தது ஃபோன் பண்றேன். உமால கம்பெனி ஹலோ யாருப்பா? கம்பெனி முதலாளி யாருப்பா? சுந்தரமூர்த்தியா? ஏங்க அவர் ஏன் கூப்பிடுறீங்க? கம்பெனி உமால கம்பெனி ஏன் ஏம்பா இவ்வளவு துட்டுக்கு தம் திரும்ப இது போல வந்துக்குது என்ன நாயா? யாரு அங்க பேச்சுக்கா இது ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. இன்னும் கோழி பேத்து மாட்டிங்க வந்து. ஐயோ எல்லாம் இப்பெல்லாம் வேணாம். நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குது. இன்னும் கோழி பேத்து மாட்டிங்க வந்து 2 பேரும் தையல் போட்டு. இது புது மாடல் ஸ்டைலுங்க. இது புது மாடலா? புது மாடல். சாரிங்க அது புது மாடலாங்க. சரி சரி. நீங்க தானங்க மாடல வர சொன்னீங்க. யாரு கொமால கேக்குறீங்க? ஓர போட்ட மாதிரி பார்த்ததுல கொமாலன்னு கேக்குறீங்க. என்ன நினைக்கிறீங்க? ஓர போட்ட மாதிரி இருக்குது. இளவரசரே நீங்க வாழ்த்துங்கள். எப்படி நின்னுங்கறப்ப என்ன சனிக்கு அந்த பஸ் மாதிரி சனிக்கு அந்த பஸ் எங்கன்னா உடம்பு அப்ப இப்போ வந்து போனா எவ்வளவு அருமையா ஒல்லியா இருந்தா. ஆமா இதுனா வெயிரிங்கிற மாதிரி நானா எப்படி இருக்கிறேன்? இதுக்கு அப்படியே சமானமா இருக்குது பாவி. இது ஒரிடி தொட்டு பாக்குறியா? தொட்டு பேசாதீங்க. அப்பா தொட்டால் பேசுட்டா பலால் நடிப்பேன். சரி ஆர்டர் பாடல அம்மா திறமை வெளிக்காட்டு. சரிங்க ஆடுவியா? ஆடுவனே. என்ன என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? உன்னை பார்த்தா கீழ் மேரிக்குது. எங்க அம்மாட்டே சொல்லிடுவேன். அவ கணக்கு தேவடியா? எங்க அம்மா தேவடியாவா? ஆமா. எங்க அம்மா அப்படி சொல்லாதீங்க. அவ ஒரு தேவடியா நீ ஒரு தேவடியா? நான் ஒரு வரப்பு தானா நீ 4-5 வரப்பு தாண்டி போ. நான் அப்படி கிடையாது. என்ன பண்ணீங்கறாவா? வீட்ல வேலை செய்திருக்காங்க. வேலை கம்ப்ளீட் இங்க இருக்கற அங்கனா வேலை. பூரி சுட்டிருக்காங்க. பூரி கட்ட நான் வச்சிங்கற அவன் எந்த கட்டி வச்சு ஊத்திங்கற? பக்கத்துல கட்டி வாங்கி சொன்னாங்க. இனிமே என் கட்டி தொட மாட்டாளா? எங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அவ அட்ஜஸ்ட் பண்ணா எல்லா கட்டும் சரி ஆடுங்க. சரிங்க. கண்ணு நசக்காரே வேற சொல்லி ஊத்தி கூடி உள்ள கொடி வைக்காத போறாரு.
முளை